هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ஆரம்பமாக எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள், நாளை மறுமை வரைக்கும் வாழ இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் மீதும் உண்டாவதாக. எனக்கும் அப்பால் உங்களுக்கும் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு வசியத்தெனும் நல்லுபதேசம் செய்தவனாக. இந்த ஈதுல் அல்ஹா பெருநாளை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் ரஹ்மத்தும் அபிவிருத்தியும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனைக்கு பின்னால், அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா எமக்கு நன்மைகளை தேடிக்கொள்வதற்காக பல சந்தர்ப்பங்களை தந்து வைத்திருக்கின்றான் இந்த உலகத்தில். அந்த அடிப்படையில் துல்ஹஜ் 10 நாளையும் எம்மில் பெரும்பாலானோர் இபாதத்துக்களில் எம்மை ஈடுபடுத்தியவர்களாக, அல்லாஹ்வின் நன்மையை அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக நாம் இன்றைய நாளில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த 10 நாட்களிலும் நாம் இப்ராஹிம் நபியின் வரலாறு, அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்களின் வாழ்வியல் படிப்பினைகள் என்று பல பிரயோஜனமான உன்னதமான பயான்களை கேட்டிருப்போம். உறவுகளே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் முதலாக எதை ஒழித்து கட்டினார்கள்? அல்லாஹுவுக்கு இணை வைப்பதை. அதை எதிலிருந்து தொடங்கினார்கள்? தன்னுடைய தந்தையிடம் இருந்து. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது, வஇத் கால இப்ராஹீமு லிஅபீஹி, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய
தந்தையான ஆதருக்கு சொல்லுகின்ற பொழுது, அதத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, நீங்கள் கடவுளாக சிலைகளையா நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். இன்னி அராக வகௌமக ஃபீ லலாலிம் முபீன், உம்மையும் உமது சமுதாயத்தாரையும் தெளிவான வழிகேட்டில் காண்கிறோம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பை உடைக்கின்றார்கள். அடுத்ததாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த முக்கியமான ஒரு பணி என்ன தெரியுமா? தன்னுடைய சமுதாயத்துக்கு அதை எடுத்து காட்டினார்கள். எவ்வாறு? சிறிய சிலைகள் அத்தனையையும் உடைத்துவிட்டு பெரிய சிலையை மாத்திரம் வைத்து அதற்கு அவருடைய சமுதாயம் ஏன் நீங்கள் இதை செய்தீர்கள் என்று கேட்டதற்கு என்ன பதிலளித்தார்கள்? பல் ஃபஅலஹு கபீருஹும், அதை யார் செய்தது? அந்த நின்று கொண்டு இருக்கிறாரே அந்த பெரிய சிலை, அதுதான் உடைத்தது. அந்த பெரிய சிலையிடத்தில் நீங்கள் வைத்து கேளுங்கள். இன் கானு யன்திகூன், அந்த பெரிய சிலை அது பேசுறதாக இருந்தா அந்த சிலைகிட்ட வைத்து கேளுங்கப்பா என்று அந்த சமுதாயத்துக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வாறு அந்த சமுதாயத்திடம் இருந்து அந்த இணை வைப்பை ஒழித்து கட்டினார்கள். உறவுகளே, நான் ஏன் இந்த விடயத்தை சொன்னேன் என்றால், முன்னுக்கு வருகின்ற விஷயத்தை பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைப்புக்கு எதிராக, சிலை வணக்கத்துக்கு எதிராக போராடினார்கள், பாடுபட்டார்கள். அதில் வெற்றி கண்டு அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு ஏற்ப மக்காவுக்கு ஹிஜ்ரத் வந்து மக்காவிலே ஒரு ஆலயத்தை கட்டுகின்றார். அந்த ஆலயத்தை கட்டியதன் பின்னால் அவர் கேட்கின்ற பிரார்த்தனை இருக்கிறதே, அந்த பிரார்த்தனை தான் இந்த ஹுதுபாவின் தலையங்கமாகும். அவர் என்ன பிரார்த்தனை செய்கின்றார்? ரப்பி ஜஅல்னி, இறைவா என்னை முகீமஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, வமின் ஸுர்ரியதி, என்னுடைய ஸுர்ரியத்தையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. ரப்பனா தகப்பல் துஆ, எம்மிடம் இருந்து இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. பிறதொரு வசனத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த வறண்ட பூமியிலே விட்டுவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்களே. என்ன பிரார்த்தனை? ரப்பனா, என்னுடைய இறைவா, எங்களுடைய இறைவா, இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியதி, என்னுடைய ஸுர்ரியத்தை பிவாதின் கைர ஸீ ஸர்இன், எந்த ஒரு விளைச்சல் நிலமும் இல்லாத, எந்த ஒரு மனித சமுதாயமும் இல்லாத ஒரு வெட்ட வெளியில், ஒரு பாலைவனத்தில் என்னுடைய ஸுர்ரியத்தை நான் விட்டுவிட்டு போகின்றேன். என்னதுக்கு? ரப்பனா லியுகீமஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காகவும், ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸ், மனிதர்களில் ஒரு கூட்டம் அந்த இடத்துக்கு வர வேண்டும், அந்த இடத்துக்கு வந்து உன்னை அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவது வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்றார்கள். இரண்டு பிரார்த்தனையிலையும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் எந்த அம்சத்துக்கு வருகிறேன் என்று. நானும் என்னுடைய ஸுர்ரியத்தும் இந்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே,
இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் பெற வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது, ஒரு படிப்பினை இருக்கிறது. என்னது? நானும் தொழ வேண்டும், என்னுடைய குழந்தைகளும் தொழ வேண்டும், என்னுடைய அன்பு மனைவியும் தொழ வேண்டும். அது மாத்திரம் அல்ல, என்னுடைய துர்ரியத்தே தொழ வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிய வேண்டும். இன்னொன்று, படிப்படையாக ஒரு அறிவிக்காக, அன்புக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் ஒரு இபாதத்தை செய்துவிட்டோம் என்றால் உடனே அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்க வேண்டியது ரப்பனா தகப்பல் மின்னி, இறைவா நான் இந்த இபாதத்தை செய்துவிட்டேன், அந்த இபாதத்தை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொண்டு விடுவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் உடனே பிரார்த்தனை செய்ய வேண்டும். உறவுகளே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு அவர் சொன்ன உபதேசம் என்ன? முதலாவது சொன்ன உபதேசம், லா துஸ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. லதுல்முன் அலீம், அது ஒரு மகத்தான பாவமாகும். இவ்வாறு இணை வைப்பை சொல்லிவிட்டு, தௌஹீதை சொல்லிவிட்டு, அடுத்த கட்டம் எதுக்கு தெரியுமா வருகிறார்கள்? தன்னுடைய குழந்தைக்கு உபதேசம் சொல்லுகின்றார். யா புனை, என் அருமை மகனே, அக்மிஸ்ஸலா, தொழுகையை நீ நிலைநாட்டு, வஅ்முர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவு, தீயவற்றவர்களை தடுத்து வாழு என்று ஒரு உன்னதமான, ஒரு மகத்தான ஒரு உபதேசத்தை சொல்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, பாருங்கள், அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்தில் நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதன் பின்னால், ஷஹாதத்து கலிமாவை ஏற்று அதை சொன்னதன் பின்னால், அடுத்த கட்டம் நாம் எதுக்கு வர வேண்டும்? தொழுகையை நிலைநாட்டக்கூடிய சமுதாயமாக நாம் மாற வேண்டும். உடனே பாருங்கள், வைன் தாபு, அவர்கள் தௌபா செய்து விட்டால், தான் இணை வைத்துக் கொண்டு அல்லது இஸ்லாத்துக்கு எதிரான பாவங்களை செய்து கொண்டு அதன் பின் அவன் தௌபா செய்து மீண்டு விட்டால் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வஅகாமுஸ் ஸலா, தொழுகையை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும். வஆத்துஸ் ஸகா, தொழுகை ஜகாத்தை கொடுக்க வேண்டும். நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறேன், நல்ல அவதானமாக கேட்டுக்கொண்டு வாருங்கள். முதலாவதாக அல்லாஹ் தஆலா ஏகத்துவத்தை, தௌஹீதை எமக்கு உறுதிப்படுத்துகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் தௌஹீத்வாதிகள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு எதிராக காரசாரமாக பேசக்கூடியவர்கள். அப்ப நாம் தான் இதுக்கு மிகவுமே தகுதியானவர்கள். இந்த வசனத்தையும் பாருங்கள். வைன் தாபு, அவர்கள் தௌபா செய்து விட்டால், அவர்கள் இணை வைப்பிலிருந்து, பிதுஅத்துகளிலிருந்து மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விட்டால் உடனே வஅகாமுஸ் ஸலா, தொழுகையை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும். பாருங்கள், யமன் பிரதேசத்துக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன உபதேசம் என்ன? உம்மிடத்தில் ஒரு சமுதாயம் வருவார்கள், அந்த சமுதாயம் உன்னிடத்தில் வந்தால் அவர்களுக்கு நீர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும்,
அதன் பின் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஃபைன் அதாஉ பிதாலிக், அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் உடனே என்ன செய்ய வேண்டும்? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். வைன் அதாஉ லக பிதாலிக், அதற்கு அவர்கள் உமக்கு கட்டுப்பட்டு விட்டால் ஃபஅக்பிர்ஹும், எனவே நீ அவர்களுக்கு அறிவிப்பீராக, அன்னல்லாஹ ஃபரத அலைஹிம் 5 ஸலவாத், உங்கள் மீது அல்லாஹ் தஆலா 5 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். இப்ப இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக சொல்லுகின்ற உபதேசம், அவர்கள் கலிமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தௌஹீதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தௌஹீத் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருப்பது. அதை ஏற்றுக்கொண்டால் அடுத்த கட்டம் உடனே இபாதத் என்ன? தொழுகையை நிலைநாட்டுவது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உபதேசத்தை முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்லிவிட்டு இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது வஅகீமுஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், வலா தகூனு மினல் முஷ்ரிகீன், நீங்கள் இணை வைப்பார்களாக இருந்து விடாதீர்கள். இந்த வசனத்தையும் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் உள்ளத்துக்கு எடுத்து சிந்தித்து பாருங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுவதோடு நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு தெளிவுபடுத்துகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார்கள் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன பைனர் ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி, ஒரு மனிதனுக்கு அவனுக்கும் இணை வைப்புக்கும் குஃப்ருக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் என்ன தெரியுமா? வேறுபாடு என்ன தெரியுமா? அவன் தொழுகையை விடுவதாகும். நாம் தௌஹீத்வாதி என்று மாறுதட்டி பேசுகின்றோம். என்னை விட்டால் வேற தௌஹீத்வாதி இல்லை என்ற அளவுக்கு பேசுகின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, தௌஹீதை சொல்கின்ற நாம் தான் இதில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தொழுகையை நிலைநாட்டுவதில் தௌஹீதை, ஏகத்துவத்தை சொல்லுகின்ற நாம் தான் முதலில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஏன்? நான் இணை வைப்பை எதிர்க்கிறோம், குஃப்ரியத்தை எதிர்க்கிறோம், பித்அத்தை எதிர்க்கிறோம். எதிர்க்கின்ற எங்களிடத்தில் தொழுகை இல்லை என்று இருந்தால் சற்று அந்த நிலைமையை யோசித்து பாருங்கள். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அல் அஹ்து அல்லதி பைனனா வ பைனல் குஃபார், எமக்கும் அந்த காஃபிர்களுக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கையே தொழுகையை விடுவதாகும். வித்தியாசம் என்ன? நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப என்ன ஃபர்க், என்ன உடன்படிக்கை எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில்? நாம் தொழ வேண்டும். நாம் தொழுவதன் மூலமாக அந்த ஷிர்கை, அந்த குஃப்ரியத்தை நிராகரிக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு எங்களுடைய வாலிபர்களை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சில வாலிபர்களுக்கு கிருபை செய்திருக்கின்றான், தௌஃபீக் செய்திருக்கின்றான். சில வாலிபர்கள் பள்ளிகளோடே காலத்தை கழிக்கின்றார்கள். இந்த பெரும்பாலான வாலிபர்கள் ஒரு புதிய கலாச்சாரம். என்ன கலாச்சாரம்?
இரவு முழுக்க விழித்து கொண்டு இருப்பார்கள். 2 மணி 3 மணி விழித்து கொண்டு இருப்பார்கள். அங்க இன்னும் 1 மணித்தியாலம், அந்த 1 மணித்தியாலம் அவர்களுக்கு விழித்து கொண்டிருக்க முடியவில்லை. ஏன்? சுபகு தொழுகைக்கு அதான் கேட்டுவிடும். 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் விழித்து கொண்டு இருந்தவர்களுக்கு ஏன் அந்த 1 மணித்தியாலத்தை மட்டும் விழித்து கொண்டு இருக்க முடியாது? ஏன்? அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இது ஒரு புதிய ஒரு கலாச்சாரம். கேட்டால் நாங்கள் வாலிபர்கள், கேட்டால் நாங்கள் இளைஞர்கள், நாம் அப்படித்தான் இருப்போம் என்று அவர்கள் பெருமையாக பேசுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இது பெருமை பேசுகின்ற இடம் அல்ல, இது கலஸ் காட்டுகின்ற இடம் அல்ல. வாலிபர்கள் என்றால் பெருமை அடிக்கின்றவர்களா? வாலிபர்கள் என்றால் ஏன் அவர்களுக்கு நோய் வராதா? வாலிபத்தில் அவர்கள் மரணிக்க மாட்டார்களா? ஒவ்வொரு வாலிபர்களும் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் கோபத்தில் சொல்லுவதல்ல, நாம் கோபத்தில் சொல்லுவதல்ல. தௌஹீத் பேசுகின்ற நாம், ஏகத்துவம் பேசுகின்ற எங்களுடைய இளைஞர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், அதுக்கு உபதேசம் செய்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி தருவாய், அந்த இறுதி தருவாய் நாம் பல தடவை படித்திருப்போம், பல தடவை கேட்டிருப்போம். கடைசி அந்த 5 நாட்களுக்குள்ள 10 நாட்களுக்குள்ள அவர் பட்ட பாடு இருக்கிறதே, அந்த தலைவலியின் காரணமாக, அவர் அந்த தலைவலியின் அகோரம் காரணமாக அவர் முகம் கொடுத்த கஷ்டங்கள், இம்மால் அதை வாசிக்கின்ற பொழுதே, அதை கேட்கின்ற பொழுதே இம்மால் தாங்க முடியாது. அந்த வலியை சுமந்த எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சுமந்திருப்பார்கள் சற்று யோசித்து பாருங்கள். அவருக்கு பள்ளிக்கே போக முடியாத நிலைமை, பள்ளிக்கே போக முடியாத நிலைமை. அவ்வாறு இருக்க சஹாபாக்கள் பள்ளிக்கு வருகின்றார்கள். ஒரு இஷா தொழுகை நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மக்களை பார்த்து ஆயிஷாவுடன் கேட்டார்கள், எனது மக்கள் தொழுது விட்டார்களா? ஆயிஷா நாயகி சொன்னார்கள், இன்னும் தொழவில்லை, உங்களுடைய வருகையை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உடனே என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷாவே ஒரு பக்கெட்டில் ஒரு தண்ணியை நிரப்புவீராக, அதன் மூலமாக நான் குளித்து விட்டு அவர்களுக்கு நான் தொழுகை நடத்துவதற்காக பள்ளிக்கு போகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த மார்க்கத்தை பல சவால்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து எங்களுக்கு கொண்டு வந்த எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்து விட்டு எழுந்து நிற்கிறார்கள். தொழுகையை நடத்துவதற்கு போவதற்கு முடியவில்லை. மயங்கி விழுந்து விடுகின்றார். மயக்கம் தணிந்து எழுந்ததன் பின்னால் ஆயிஷா நாயிடம் கேட்கிறார்கள், அசல்லன் நாஸ், மனிதர்கள் தொழுது விட்டார்களா? ஆயிஷா நாய் சொன்னார்கள், இல்லை அல்லாஹ்வின் தூதரே, இல்லை, அவர்கள் உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். திருப்ப சொல்லுகின்றார், தண்ணியை நிரப்புங்கள், நான் குளித்து விட்டு நான் போகின்றேன். குளிக்கிறார்கள், போக முடியவில்லை. தாய்ஃபிலே இந்த மார்க்கத்தை சொல்ல வைத்து அடிபட்ட என் தூதர்
என் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயங்கி விழுந்து விடுகின்றார்கள். மயங்கி விழுந்து விடுகின்றார்கள். திருப்ப மயக்கம் தணிந்ததன் பின்னால் திருப்ப கேட்கின்றார், ஆயிஷாவே, எனது சமூகம் தொழுது விட்டார்களா? ஆயிஷா நாயகி சொல்கின்றார்கள், இல்லை தூதரே, அவர்கள் உங்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். திருப்ப சொல்கின்றார் ஆயிஷா நாயகி, ஆயிஷாவே, தண்ணியை நிரப்புவீராக, நான் குளித்து விட்டு போகின்றேன். குளிக்கிறார்கள், போக முடியவில்லை, மயங்கி விழுந்து விடுகின்றார். எம் தூதர், தொழுகையை எமக்கு தந்த எம் தூதர் போக முடியவில்லை, மயங்கி விழுந்து விடுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தியுங்கள், ஒவ்வொரு இளைஞர்களும் சிந்தியுங்கள். தொழுகை என்பது லேசல்ல அன்புக்குரிய உறவுகளே. தொழுகை என்பது இலகுவான ஒரு இபாதத் அல்ல. 4வது தடவையாகவும் போக முடியவில்லை, மயங்கு விழுந்து விடுகின்றார். அதன் பின்னால் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவர்களுக்கு தொழுவிக்க சொல்லி இவ்வாறு சில வக்துகளை, சில நாட்களை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவிக்கின்றார்கள். கொஞ்சம் இலகுவானதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்கு நாடி பள்ளிக்கு போகின்றார்கள். எவ்வாறு போகின்றார்கள் தெரியுமா? எம் தூதர், எமது அகீதாவை தெளிவுபடுத்திய தூதர், ரஹ்மத்துல் ஆலமீன், எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்க முடியவில்லை. 2 தோழர்களின் உதவியோடு அவர்களின் இருவரின் கழுத்தில் கையை போட்டவர்களாக அவர்களுடைய கால்கள் தரையில் அவருடைய காலை வைக்க முடியவில்லை. சீவன் இல்லை உடம்புல. 2 கால்களும் தரையில் சாய்ந்ததாக போகின்றார்கள். போய் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பக்கத்தில் என்னை உட்கார வையுங்கள். உட்கார்ந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னுக்கால தொழுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எமக்கு என்ன நடந்திருக்கிறது? ஏன் எமக்கு பள்ளிக்கு வந்து தொழ முடியவில்லையே? ஏன் எமக்கு தொழ முடியவில்லையே? அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, தௌஹீத் பேசுகின்ற நாம் தான், ஏகத்துவம் பேசுகின்ற நாம் தான், எம்மில் பலர் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக, உறவுகளே, இந்த பள்ளியை நிர்வகிப்புகின்றவர்கள் நிர்வாகிகள். ஆனால் பள்ளி யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அப்ப நீங்கள் பள்ளிக்கு வராமல் வீட்டில் தொழுவதாக இருந்தால் யாரோட கோபம்? உங்களை படைத்த அல்லாஹ்வோட கோபமா, அல்லது உங்களை போன்ற ஒரு மனிதனோட கோபமா? உங்களை போன்ற ஒரு மனிதனோட தான் கோபம், அல்லாஹ்வோட கோபம் இல்லையே. அன்புக்குரிய உறவுகளே, ஜமாத்துக்கு பள்ளிக்கு வாருங்கள். அதில் தான் ரூஹானியத் இருக்கிறது, அதில் தான் அல்லாஹ்வின் அருள் பரக்கத் இருக்கிறது. 2 கால்களையும் அல்லாஹ் எடுத்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நேரத்தில் கவலைப்படுவோமா? கண்ணை எடுத்து விட்டால், கண் பார்வையை எடுத்து விட்டால் அந்த நேரத்தில் கவலைப்படுவோமா? அல்லாஹ் எமக்கு எவ்வளவு ஒரு நியமத்துக்களை தந்து வைத்திருக்கிறான், எவ்வளவு ஒரு அருள்களை தந்து வைத்திருக்கிறான். அப்ப நாம் அந்த நியமத்துக்களுக்கு, அந்த அருள்களுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருக்க வேண்டாமா? அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருக்க வேண்டும் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் ஆண்கள், நாங்கள் பெண்கள் அல்ல, நாங்கள் ஆண்கள். பள்ளிக்கு வந்து தொழுவோம். அல்லாஹ் எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த தொழுகையின் மகிமை என்பது, இந்த தொழுகையின் மகத்துவம் என்பது எமக்கு வாய்களால் சொன்னால் மட்டும் போதாது. அதற்கு இன்னொரு சான்றாக பாருங்கள், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹ் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக, இமாமத் செய்வதற்காக முன்னால் வந்த நேரத்தில் அபு லுஅ்லு அல் மஜூசி என்கின்ற ஒரு நெருப்பு வணங்கியால் குத்தப்பட்டு கொல்லப்படுகின்றார். குத்தப்பட்டு அந்த நேரத்தில் மயக்கம் அடைந்து விழுந்து விடுகின்றார். எத்தனையோ குத்துக்கள், கிட்டத்தட்ட 6 குத்துக்கு மேல குத்தப்பட்டு மயங்கி விழுந்து விடுகின்றார். அந்த மயக்கத்தின் காரணமாக, அந்த மயக்கத்தின் நிறைய நேரம் மயக்கத்தில் இருந்ததன் காரணமாக உடனே அவர்கள் அந்த மயக்கத்தில் இருந்து எழுந்ததன் பின்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் மன்னிக்கவும் அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் இன்னும் சுபஹ் தொழுகையை தொழவில்லை. உடனே என்ன தெரியுமா செய்தார்கள்? உடனே எழுந்து நின்று தொழுதார்கள். அவர் எந்த நிலைமையில் இருக்கிறார்? கத்தியால் குத்தப்பட்டு மயக்கம் அடைந்து அதன் பின் எழுந்ததன் பின்னால் இருக்கிறார். கத்தியால் குத்தினால் ரத்தம் போகாதா? இவ்வளவு ரத்தம் போயிருக்கும். அந்த ரத்தம் போனதன் காரணமாகத்தானே மயங்கிய விழுந்தாரு. உடனே எழும்பி சுபஹ் தொழுகை தொழுதார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இவ்வாறுதான் இந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எங்களுக்கு முன்மாதிரி மிக்க ஒரு இபாதத்தாக வழிகாட்டி இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த தொழுகை என்பது எமது அடையாளம், எமது நினைவு சின்னம். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்துக்கு சென்று வானத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த இபாதத் இது. அப்ப இந்த இபாதத்தை வீணடிக்க முடியுமா? இந்த இபாதத்தில் பொடுபோக்காக இருக்க முடியுமா? எம்மில் எத்தனை பேர் விட்டு விட்டு தொழுகிறோம்? அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, வியாபார ஸ்தலங்கள் நாம் முன்மாதிரி உள்ள சமுதாயம். அன்புக்குரிய உறவுகளே, அப்ப முன்மாதிரியை நாம் எவ்வாறு எடுத்து காட்ட வேண்டும்? வியாபார ஸ்தலங்கள் இருந்தாலும் கூட ஒரு 10 நிமிடம் கடையை மூடிவிட்டு வர முடியாதா? அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுடைய திருப்பர்த்தத்தை எதிர்பார்த்து வர முடியாதா? வர முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இறுதியாக ஒரு வசனம். நாம் ஒவ்வொருவரும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் எதை விரும்புகின்றோம்? நிம்மதியான, சாந்தமான, அபிவிருத்தியான ஒரு வாழ்க்கையைத்தான் விரும்புகின்றோம். அந்த நிம்மதியான, சாந்தமான வாழ்க்கை எமக்கு வேண்டும் என்றால், ஒரு பரக்கத் பொருந்திய வாழ்க்கை வேண்டும் என்றால், நாம் சாலிகான அமல்களில் ஈடுபட வேண்டும். அந்த சாலிகான அமல்களில் முக்கியமான தலையாய இபாதத் ஸலா, தொழுகை. அதுக்கு அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிக்கின்றான். பாருங்கள் இந்த வாக்குறுதியை. மன் அமில ஸாலிஹன், யாரெல்லாம் நல்ல சாலிகான அமல்களை செய்கின்றார்களோ, அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், யாரெல்லாம் இந்த சாலிகான அமல்களில் ஈடுபடுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது. என்ன தெரியுமா சொல்லுகின்றான்? ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நிம்மதியான, சாந்தமான, பரக்கத் பொருந்திய ஒரு வாழ்க்கையை நாம் கொடுப்போம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெரிய கார்கள், பெரிய பங்களாக்கள், பெரிய வியாபாரங்கள் அதல்ல. சாலிகான மனைவி, சாலிகான குழந்தைகள், நிம்மதியான ஆஃபியத்தான வாழ்க்கை. தொழுகையை நிலைநாட்டுவோம். ஆண்கள் பள்ளிக்கு வந்து தொழுகையை நிலைநாட்டுவோம். வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ்ஸலாம்.